திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லி போன வார்த்தைகள். ஆண்டவர் யோவான் 10ஆம் அதிகாரத்திலே அநேக காரியங்களை அவர் பேசியிருக்கிறார். அதில் இந்த 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நானும் அவைகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாக அவதரித்து அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்ததினுடைய மிக முக்கியமான நோக்கம் நாம் ஜீவன் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஏன் அவர் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், மனிதன் படைக்கப்படும் பொழுது அவன் ஜீவாத்மாவாக இருந்தான். அவன் பாவம் செய்த பொழுது அவன் ஜீவனை இழந்து போனான். அவனுக்குள் ஜீவன் இல்லை. ஆகவேதான் அந்த ஜீவனை மறுபடியும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் மனுக்குலத்தினுடைய பாவம் பரிகரிக்கப்பட வேண்டும். அவனுடைய பாவம் பரிகரிக்கப்படும் பொழுது அவருடைய ஜீவனால் ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்குள் பிதாவாகி தேவன் நமக்காக அனுப்பினார். இயேசுவும் அதைத்தான் சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி. நம்முடைய ஆத்மா பாவத்தினால் மரித்து போன சூழ்நிலையில் தான் அதை மீட்டெடுக்கும் பொருட்டு பாவத்தின் கரைகளை அகற்றி நம்மை பரிசுத்தமாக்கி நமக்குள் ஜீவனை தரவே வந்தார். ஆகவேதான் இயேசு சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு என்று சொல்லி. நீங்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கையில வாழ்வதற்கு ஆகவே என்னுடைய ஜீவனை நான் கொடுத்திருக்கிறேன். அந்த மாம்சம் இந்த உலகத்தின் ஜீவனுக்காக நான் உங்களுக்கு கொடுக்கிறது என்று சொல்லி யோவான் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது ஜீவன் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவேதான் மத்தேயு 5 வாசிக்கும் பொழுது இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று. ஒரு மனிதனுக்குள் வெளிச்சம் வேண்டும் என்று சொன்னால் ஜீவன் இருந்தால் தான் அந்த மனிதனுக்குள் வெளிச்சம் இருக்கும். ஆகவேதான் வெளிச்சத்தை குறித்து அதிகமாக இயேசு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், யோவான் 8:12 வாசிக்கிறோம், ஒருவன் என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மேலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நாம் அவருடைய வெளிச்சத்தை அவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒளியாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே நமக்குள் ஜீவன் இருக்கும்படியாக, நமக்குள் வெளிச்சம் இருக்கும்படியாகவே அவர் இந்த உலகத்துக்குள் வந்தார். ஆகவேதான் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தையிலே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லி. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இந்த மனுக்குலமாய் இருக்கிற நமக்குள் அந்த வெளிச்சத்தை தருவதற்காகத்தான் தன் ஜீவனை கொடுத்தார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையை கொடுத்து நம்மை வெளிச்சங்களாய் மாற்றவே வந்தார். நாம் ஜீவன் உள்ளவர்களாக வெளிச்சங்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று. இந்த ஜீவனை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த ஜீவனுடைய சாயல் எரிகிற தீவற்றியினுடைய சாயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினி நடுவில் இருந்து புறப்படுகிற மின்னல்களின் சாயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சாயல் தான் இந்த ஜீவனுடைய சாயல். அந்த ஜீவனை நமக்குள் உடையவர்களாக நாம் வெளிச்சங்களாக இருக்கவே தேவன் விரும்பினார். அந்த வெளிச்சத்தை நமக்குள் வைத்து இந்த இருள் நிறைந்த உலகத்துல நாம் வெளிச்சங்களாய் வாழவே ஆண்டவர் விரும்பினார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்லி.
அவர் அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மை இருளானது பற்றி கொள்ளக்கூடாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஒளியை நம் மீது வைத்து நம்மை வெளிச்சங்களாக கர்த்தர் வைக்கவே விரும்பினார். அந்த ஒளி நமக்குள் பிரகாசிக்கும் பொழுது, அந்த ஜீவன் நமக்குள் பிரகாசிக்கும் பொழுது, அந்த ஜீவன் அண்டையிலே இருள் வர முடியாதபடிக்கு தேவன் பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். ஆகவேதான் இயேசு சொன்னார், இந்த பொல்லாத இருள் நிறைந்த உலகத்திலே இருளானது உங்களை பற்றி கொள்ளாமல் இருக்கவும், இருளானது உங்களை மேற்கொள்ளாமல் இருக்கவும் நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன், உங்களுக்குள் ஒளியாய் வந்தேன் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருக்கிறது என்று சொல்லி, அப்படி என்னால் நாம் ஜீவன் உள்ளவர்களாக வெளிச்சங்களாக இந்த பூமியிலே நாம் வரும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவேதான் சொன்னார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அது சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அதை கண்டினியூ பண்ண, அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி சொல்லுகிறதையும் பார்க்கவும். ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று சொன்னால் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இயேசுவே நமக்கு ஜீவனாக மாறுகிறார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவே எனக்கு ஜீவன் என்று சொல்லி, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று சொல்லி 1 யோவானிலே நாம் வாசிக்கிறோம். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ஜீவன் உள்ளவர்களாக இருந்து அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வேண்டும் என்று சொல்லி இயேசு இந்த உலகத்துக்குள் வந்தார். இந்த உலகத்திலே வாழும் பொழுதும் நாம் வெளிச்சங்களாக, வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கும்படி தம்முடைய ஜீவனையே நமக்கு அளித்திருக்கிறார். அதற்கு பின்பு அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படியாக பரலோகத்தின் வாசலையும் நமக்கு திறந்து கொடுத்திருக்கிறார். அது பரிபூர்ணப்படுதல் என்று சொன்னால் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஆத்மாவானது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஆத்மாவானது, வெளிச்சத்தை அடைந்த ஆத்மாவானது, ஜீவ ஒளியை அடைந்திருக்கிற ஆத்மாவானது நித்திய ஜீவனையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியே வந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தின் வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்தாலும் இந்த உலகத்தின் வாழ்க்கையின் முடிவிலே நாம் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவேனும் பிரயோஜனம் இல்லை. ஆகவேதான் இயேசு சொல்லும் பொழுது சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு, அது மாத்திரமல்ல அது பரிபூர்ணப்படவும், அது நித்திய ஜீவனை பரலோகத்தை அடையவும் வேண்டும் என்பதற்காகவே நான் வந்தேன். ஒரு மனிதனுடைய ஆத்மா இந்த உலகத்தில் எவ்வளவாய் இந்த உலகத்தினுடைய ஆசை ஐஸ்வர்யங்களிலே வாழ்ந்து சுகித்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவு அது பரலோகத்தை சென்றடையவில்லை என்று சொன்னால் அது 2ஆம் மரணத்திலே சேதப்பட்டதாய் இருக்கும். ஆகவேதான் சொல்லுகிறார், அவைகள் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்லி. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னார். இயேசுவே ஜீவன், ஜீவனை உடையவர்கள் ஜீவனுள்ளோர் தேசத்திலே காணப்படுவார்கள். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொன்னார், நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே காணப்படுவேன் என்பதை விசுவாசியாமல் போயிருந்தால் நான் எப்பொழுதோ கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லி அந்த நித்திய ஜீவன். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி. இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஆகவே அது பரிபூர்ணப்படுதல் என்றால் அந்த பரலோகத்திலும் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவராக, இந்த பூமியிலே நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவர், பரிசுத்தமாக்கினவர், அந்த பரலோக வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டு அவரோடு கூட என்றென்றைக்கு வாழ்ந்திருக்கவே இயேசு விரும்பினார், தேவன் விரும்பினார். ஆகவேதான் சொன்னார், அவைகள் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இயேசு நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கத்தை, பிரதான நோக்கத்தை புரிந்து கொண்டோமானால் நாமும் இந்த உலகத்திலே ஒளிகளாக பிரகாசிப்போம், சுடர்களாக பிரகாசிப்போம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் வாழ்க்கை முடியும் பொழுது அவரோடு கூட என்றென்றைக்கும் வாழ்ந்திருக்க முடியாது. அந்த பரலோக வாழ்க்கையிலே அவரோடு கூட வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டி நம்மை ஆசீர்வதிப்பார்.